ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டயாலிசிஸால் வர சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயாலிசிஸோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டயாலிசிஸ்னா என்ன, அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். டயாலிசிஸ் டைப்ஸு. ஸோ எனக்கு வந்து 2 டைப்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கழுத்தில் பண்ணாங்க. ஓகே, வி வில் கோ ஃபார் இதுக்கு வேற பேர்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஹீமோடயாலிசிஸ்லேயே விஸ்டுலா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டயாலிசிஸும் இதில் வந்துடும், விஸ்டுலாங்கிறதெல்லாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கழுத்தில் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி கழுத்தில் பண்ணாங்க. இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டயாலிசிஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இந்த கையில் பண்ணுறதுக்கும் இந்த கழுத்தில் பண்ணுறதுக்கும் என்னென்னா, கழுத்தில் வந்து டெம்பரரி தான். இது வந்து நம்ம கூடவே இன்னொருத்தர் தொங்குற மாதிரி இருக்கும் நம்ம கழுத்தில், அந்த பெயின் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து இதில் வந்து நம்ம இந்த பிளட்லாம் வெளியே வந்துடக்கூடாது இல்லைங்களா? அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டன் வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க. நம்ம இந்த சுளுக்கு எல்லாம் பிடிச்சிக்கிட்டா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து இங்கே ஒட்டுவாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் ஓட்ட சொல்ல என்ன ஆகும்னா, மறுநாள் அதாவது நம்ம அடுத்த டயாலிசிஸ் போக சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கரை எடுக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து ஒரு மாதிரி இச்சாக இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அது எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்காக அங்கே ஃபார்ம் ஆயிருக்கும் ஸ்டிக்கர், இதுவும் கருப்பாக. நம்ம அந்த சுளுக்குக்கெல்லாம் இந்த ஸ்டிக்கர் எடுத்துட்ட பிறகு கருப்பாக வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கருப்பாக வரும். அதை துடைக்கணுன்ற இதுல அவங்க இது போடுவாங்க, டெட்டால் மாதிரி லோஷன்ஸ்லாம் லிக்விட்ல இருக்கும் இல்லைங்களா, எத்தனால்லாம் மிக்ஸ் பண்ணது. ஸோ அதை வச்சு தேய்ச்சி எடுப்பாங்க. அதுவும் எரிச்சலாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த நார்மல் டயாலிசிஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற அடிஷ்னல் டிஸ்அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் இது வந்து வெளியே தெரியும், நல்லா ஒரு வித்தியாசமாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால மற்ற நார்மல் ஜாப்லாம் பார்க்க முடியாது. தூங்க சொல்ல வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து நார்மல் டயாலிசிஸ் ஆஸ் எ ஜென்ரல் பேஷண்ட்டாக உள்ளே சேர்ந்த உடனே டெம்பரரியாக இது பண்ணுவாங்க. இது நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட்டுக்கு நியரஸ்ட் இது வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு இமேஜில் தொப்புளில் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு அது காலில் பண்ணியிருப்பாங்க, சாரி முதுகில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதம். இன்னொன்று நார்மல் டயாலிசிஸ், அதாவது விஸ்டுலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கையில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்க்குறீங்களே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எனக்கும் கையில் பண்ணாங்க. ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு விஸ்டுலால ஜாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க இந்த ஸ்பாட்டில். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டயாலிசிஸ் ஏற்றுவாங்க. இதில் சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ண நான் சொன்ன அந்த இதுவெல்லாம் தவிர்த்து அடிஷ்னலாக எல்லாருக்குமே ஒரு டயாலிசிஸ் ப்ராப்ளம் வரும். இப்போ அதாவது நான் சொன்ன அந்த கழுத்தில் இருக்கிறது டிஸ்டர்பாக இருக்கும். அப்புறம் வெளியே பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அது இச்சிங்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. அது இது மட்டும் இதில் வராது. அந்த ப்ராப்ளம் மட்டும் இதில் வராது. மற்ற எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். அதாவது நார்மலாக டயாலிசிஸில் வர்றவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டயாலிசிஸ் எதுக்காக பண்ணுவோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற நீர், நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் கிட்னி. அந்த கிட்னி வேலை செய்யலை அப்படின்னா மட்டும்தான் இந்த டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு டயாலிசிஸ் கிட்னி நல்லா வேலை செஞ்சாலும் பண்ணுவாங்க. யாருக்குன்னா கிட்னி தேவை விட கிட்னியால ஒரு அளவுக்கு தான் எடுக்க முடியும். அதை மீறி வேற எக்ஸ்ட்ராவா பாய்சன் உடம்புல விஷம் இருந்ததுனாலோ, இல்ல இந்த ஆல்கஹால் இருந்தாலோ, இல்ல போதைப் பொருட்கள்லாம் அதிகமாயிடுச்சுனாலோ இந்த டயாலிசிஸ் மிஷின் மூலியமாகவும் கொஞ்சம் பிளட்ஸை எடுத்துருவாங்க. பிளட்ஸை பியூரிஃபை பண்ணும். அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணும். நம்ம தண்ணியில அழுக்கு தண்ணியில் அழுக்கெல்லாம் இருந்தால் அதை எடுத்துட்டு திருப்பி அந்த தண்ணியை மட்டும் அனுப்புது. அந்த மாதிரி இந்த மிஷின் என்ன பண்ணும்னா, அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உடம்புக்கு அனுப்பும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு டயாலிசர் அப்படின்ற ஒரு மிஷின், இந்த ஒரு பாக்ஸ் பியூரிஃபையர் மாதிரி சின்னதாக இருக்கும். இதில் வந்து வீக்லி ப்ரைஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு டயாலிசர் வச்சுருப்பாங்க. ஐ மீன் ஒரு டயாலிசரை 3 தடவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயாலிசர் இருக்குது சின்னதாக, பியூரிஃபையர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது. ஓகேங்களா? ஹீமோடயாலிசிஸ்ல இது பேர் தான் டயாலிசர். இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆக்சுவலாக தடிமனா இருக்கும். தடிமனா இருந்ததுன்னா வாரத்துக்கு 3 தடவை பண்றவங்க, 2 தடவை பண்றவங்க ஒரே மிஷின் யூஸ் பண்றது, ஒரே டயாலிசர் யூஸ் பண்றது கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சும்மா வாரத்துக்கு உங்களுக்கு இதுக்கு மட்டுமே தனியா 1000 ரூபாய் 1200 வைக்கணும் இல்லையா, 2000 ரூபாய் வைப்பீங்க. ஓகேவா? அதனால அதை சேவ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணீங்கன்னா சிங்கிள் யூசர் டயாலிசர் யூஸ் பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கும். ஹைட் ஆல்மோஸ்ட் சேம் ஈக்குவலா தான் இருக்கும், ஆனால் மெலிசா இருக்கும்.
அந்த தின்னா இருக்கும், அது மூலியமா டயாலிசிஸ் பண்ணுவாங்க. நான் காமிச்ச அந்த மிஷின் கூட இந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, இந்த மிஷின் கூட இதை வச்சிருப்பாங்க, இது மூலியமா தான் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆல்மோஸ்ட் 4 hours நம்ம படுத்துட்டு இருப்போம். ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 3 மணி நேரம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 4 மணி நேரம் இருக்கலாம். எனக்கு வந்து 4 hours. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நீர் எடுக்குது இல்லை, அந்த நீர் எடுத்துகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு சில சமயங்களில் பிபி அதிகமாகவும் ஆகலாம், பிபி கம்மியாகவும் ஆகலாம். அதனால எப்போவுமே ஹைப்பர் டென்ஷன் நம்மளை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம கண்ணு எரிச்சல் வந்ததுன்னா பிபி இருந்துருச்சுன்னு அர்த்தம், தூக்கம் கொட்டாவி விட்டோம் அப்படின்னா பிபி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ உடனே நம்ம அதை நர்ஸுக்கிட்டோ டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அவங்களும் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்பர் 2, இதே மாதிரி பொட்டாசியமும் ஏற இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொட்டாசியம் ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வயிறு உபுசல் ஆயிடும், பொட்டாசியம் இறங்கிடுச்சு அப்படின்னா டைரியா ப்ராப்ளம் வந்துடும். இத்தனையும் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லவே தெரியும் நான் சொல்றது. ஓகேங்களா, வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கு, வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலே பொட்டாசியம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதனால அதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. இது ஒரு பெயின் சைடு எஃபெக்ட்ஸா இருக்கும். ஸோ நம்ம டயாலிசிஸ் பண்ண சொல்ல டாக்டர்ஸ் நர்ஸ் வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு அதை ஃபீஸ் தெரியும். பெரும்பாலும் நான் சொன்ன இந்த பிபி தான் அதிகமாக வரும், பொட்டாசியம் இஷ்யூஸ் வராது. அதுக்கு அடுத்தது கிராம்ஸ் அப்படின்னா அந்த கால் வந்து நீர் அதிகமாக உடம்புல எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரத்தத்தை உரியுது இல்லைங்களா, அந்த மிஷின் நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்சிட்டு தான் அனுப்பும். ஸோ நம்ம கிராம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை அதிகமாக உறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அதோட மீனிங். ஸோ அவங்க நர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மிஷின்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது பிளட்டோட இழுப்பு தன்மை, பிளட் அதிகமாக வேகமாக சர்க்குலேட் பண்ணாமல் அது சர்க்குலேஷன் இழுக்கிறத ஸ்லோவா இழு அப்படிங்கிற மாதிரி அந்த மிஷின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கிராம்ஸ் நம்ம காலை அமைக்கி நார்மல் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வருவாங்க. தேவைப்பட்டா கொஞ்சோண்டு தண்ணி கொடுப்பாங்க. பெரும்பாலும் கொடுக்கறத அவாய்ட் பண்ணும். ஏன்னா நம்ம டயாலிசிஸ் பண்றதே அந்த உடம்புல இருக்க தண்ணி எடுக்கிறதுக்கு தான். திருப்பி தண்ணியை கொடுத்து நம்ம உடம்பு திருப்பி இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இது ஒன்று மேஜரா வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஃபேஸ் பண்ணது. மீதி வந்து ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் நார்மலாகவே எல்லாருக்குமே அந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த டயாலிசிஸ் டைமில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது. ஒரு டென்ஷன், ஒரு மைண்ட் டென்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ அந்த டென்ஷனால தான் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வருமே தவிர டயாலிசிஸால ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்னு கிடையாது. அது ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு வேற ஒர்க் இல்லை, வேற மைண்ட் தாட் மூலியமா தான் அந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வருமே தவிர டயாலிசிஸால ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண முடியல. இச்சிங்கிறது நமிக்கிறது, இது வந்து ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு எஃபெக்ட் இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி நான் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, லோ பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன்ன்றது, மசில் கிராம்ஸ்னா அந்த கால் இழுக்கிறது, இச்சிங்கிறது அந்த நமிக்கிறதுலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ஃபேஸ் பண்ணல. ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, uncomfortable of restless legs, so sleep apnea or because of aging uncomfortable or restless sleep. ஸோ அன்கம்ஃபர்டபுள் தான் மேஜர் ரீசனாக இருக்கும் அந்த கழுத்தில் பண்ணாங்கன்னா. ஓகேங்களா, கையில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஏன்னா நீங்கள் டயாலிசிஸ் பண்ண சொல்லவே தூங்கிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக இருக்கும், ஏசி போட்டிருப்பாங்க. அனீமியா, நாட் ஹேவிங் எனஃப் ரெட் பிளட் செல்ஸ் இன் யோர் பிளட், அனீமியா இஸ் ஏ காமன். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து அவங்க ஆக்சுவலாக மெடிசின் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மெடிசன் கொடுக்கறதுனால நம்ம ஹீட் அதிகமாக உடம்புக்கு, அதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து விட்டமின் டிஸ்லாம் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் போன் டிசீசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் இந்த அனீமியா, போன் டிசீஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் எடுத்து கொடுப்பாங்க நமக்கு. இதுதான் ஹெல்த் டேப்லெட்னு சொன்னேன். ஸோ நமக்கு கிட்னி வேலை செய்யலை அப்படின்னா டயாலிசிஸ் மிஷின் வேலை செய்யும். என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்தியை தான் எடுக்குமே தவிர நல்ல சத்து, நமக்கு இன்னும் தேவைப்படுற சத்தை வந்து எதுவும் கொடுக்காது எந்த டயாலிசிஸ் மிஷின். அதுக்கு வந்து நம்ம தேவையான மெடிசின்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மெடிசின்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஃப்ளூயிட் இஸ் ஓவர்லோடு. ஸோ சின்ஸ் ஃப்ளூயிட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் யுவர் பாடி டியூரிங் ட்ரிங்க் மோர் ஃப்ளூயிட் தென் ரெக்கமெண்டட் வித்தின் ஹிமோனிக் ட்ரீட்மெண்ட் மே காஸ் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேட்டட். ஸோ நம்ம மிஷின் நம்ம உடம்புல அது டயாலிசிஸ் எடுத்த பிறகு நம்ம உடனே அதிகமாக தண்ணி குடித்தாலோ, நம்ம அதிகமாக ஏதாவது உணவு சாப்பிட்டாலோ உடனே ஆன் ஸ்பாட்டில் இது நமக்கு, அதாவது அளவுக்கு மீறி, ஓகேங்களா, அளவுக்கு மீறின்னு வர சொல்ல ஃப்ளூயிட் ஓவர்லோட் இஷ்யூஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவும் பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. இது இதோட மீனிங் ஆக்சுவலாக அது கூட கிடையாது. சின்ஸ் ஃப்ளூயிட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் யுவர் பாடி டியூரிங் ஹீமோடயாலிசிஸ் ட்ரிங்கிங் மோர் ஃப்ளூயிட்ஸ் தேன் ரெக்கமெண்டட் வித்தின் ஹீமோனிக் ட்ரீட்மெண்ட் மே காஸ் லைஃப் த்ரெட்டனிங். அந்த மாதிரி நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. மேபி இருக்கலாம். ஏன்னா நாங்கள் டயாலிசிஸ் பண்ண சொல்லவே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா, ஏன்னா அந்த 4 மணி நேரம் சும்மா இருக்க முடியாதுல்ல, அதனால எங்களுக்கு அதுதான் வேலையாக இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் டிசீஸ் எல்லாம் பாசிபிள் இருக்கு. பொட்டாசியம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டேஞ்சரஸ்
complications such as infection, narrowing or blowing blood vessel wall. இதெல்லாம் பாசிபிள். இதில் வந்து இன்னொரு இவங்க ஆக்சுவலாக சொல்ல மறந்தது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த டயாலிசிஸில் கழுத்துலேயே கையிலேயே போடுறாங்க பாருங்க அந்த லாக்கு. இது வந்து ஒரு சிலர் சரியா போட மாட்டாங்க, ரொம்ப டைட்டா போடணும் ஆக்சுவலா. இல்லைன்னா அது நம்ம நமக்கு வந்து இந்த கையில போட்ட எடுத்துட்ட பிறகு கிளைட்ல வந்து பெல்ட் மாதிரி கட்டுவாங்க, கழுத்துல வந்து அந்த இது போடுவாங்க, ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க. ஸோ இது சரியா பண்ணலைன்னா பிளட் வந்துடும். அந்த நேரத்துக்கு வரலன்னா கூட நம்ம திடீர்னு பஸ்ல போக சொல்ல, நம்ம இப்போ வேலையை முடிச்சுட்டு டயாலிசிஸை பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ல ஏறுறோம், ஆட்டோல ஏறுறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த பிளட் வெளியே அடிச்சிச்சுன்னு வைங்க, ரொம்ப பயங்கரமா பிளட் வெளியே வந்துடும், ரொம்ப ஓவரா வந்துடும். ஒரு 10 minutes போதும் நமக்கு அந்த எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பிளட்டை நம்ம லாக் பண்ணி ஆகணும் உடனே. அந்த 2 கையிலையும், அந்த கையில வலி இருக்கும், அந்த கையும் வீக்கமா இருக்கும். அதே மாதிரி ஊசி குத்துறாங்க பாருங்க, ஊசி குத்துறது அவங்க சரியா குத்தலை அப்படின்னா ஒரு இச்சி மாதிரி டாட்டா வந்துடும், அதை சுத்தி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடும் அந்த நரம்பாண்ட. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒரு சிலருக்கு நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, டாட்டா வந்துடும். அது வந்து அவங்க சரியா இன்ஜெக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அது திருப்பி போயிடும், உடனே போயிடும், ஒரு 1 or 2 daysல போயிடும். ஒரு மாதிரி பிளாக்கா டாட்ஸா வந்துட்டு அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும். அதனால் அது ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. சில சமயங்கள் அந்த மாதிரி சர்க்குலர் ப்ராப்ளம்ஸ் வரது இருக்கு. ஒரு சிலருக்கு பெயின் வரும். ஸோ அந்த ஊசி குத்துறது, ஏன்னா பெரிய ஊசி, அது கோணி ஊசியும், அது சைஸுக்கு இருக்கும் அந்த 2 ஊசியும். அது வலிக்க கூடாது அப்படின்னா பெயின் கில்லர் போடுவாங்க. ஆனால் பெயின் கில்லர்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது அவங்க ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ரெக்கமெண்டே பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. நான் மேஜராக ஃபேஸ் பண்ண சைடு எஃபெக்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.